ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய நம. சத்குருவே சர்வலோகானாம் சத்குருவே பரிபூர்ணம் சத்குருவே சகலமும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவு சிந்தித்தல் தானே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவருள் அனைவருக்கும் உரித்தாகுக. ஞானம் அனைவருக்கும் கைகூடும் பொழுது குருநாதரின் ஆசியும் அருளும் நமக்கு தொடர்ந்து வந்திருப்பதை நாம் என்றும் உணர்வோம். சிவாய நம. பரிபூரணம் என்பது சரணாகதி அடைவது. பூரண சரணாகதியே ஆன்மதாபத்தை நீக்கி ஆன்மஸ்வரூபத்தை நமக்கு காட்டுவதாகும். சரணாகதி தத்துவம் என்பது பெரிய பெரிய ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சேர்ந்து எடுப்பதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அவர்களும் செய்கின்றார்கள். ஆனால் நாம் பணி செய்யும் இடத்திலே, இல்லறத்திலே நாம் காண்கின்ற காட்சிகளிலே சரணாகதி உள்ளது. எளிய தத்துவமாக இதற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாட்டு வண்டியும் மனிதரும் சொல்லலாம். மாட்டு வண்டி, அதிலே மாடு கட்டி கொண்டு இழுத்து செல்லும் பொழுது அந்த வண்டிக்காரன் நினைப்பது போல் மாடு சென்றால் மாட்டிற்கு அடியோ அல்லது காயமோ இல்லை. வண்டிக்காரன் நினைப்பதற்கு மாறாக செல்ல நினைத்தால் அல்லது சென்று கொண்டிருந்தால் அதற்கு அவர் கையில் இருக்கும் சாட்டையிலே சில அடிகள் விழும். அதுபோல சரணாகதி என்பது பூரண சரணாகதியாக குருநாத இடத்திலே நாம் பூரண சரணாகதி அடைந்து விட்டால் அவர் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் நல்குவார் என்பது திண்ணம். அதற்கு மாறாக அடைந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மாற்றுப்பாதையிலே சென்றால் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்விற்கும் துணை நிற்பது நம்மை மறுபடியும் அந்த பூரண சரணாகதி கொண்டு வருவது குருவின் அருள்தான். குருவே சரணம். சத்குருவே சர்வ லோகானாம். சிவாய நம. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா.